Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னா வீட் பிஸ்கட் தான். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. அது கிட்ஸ் சீரிஸ் தான். என்னோட யங்கர் சிஸ்டர் மை லிட்டில் ஒன் செய்ய போறாங்க. வாங்க அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாம் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீட் பிஸ்கெட் செய்ய போகிறோம். வீட்டிலையே ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஹெல்த்தியான கிறிஸ்பியான வீட் பிஸ்கெட் செய்யலாம். எப்படி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட் பிஸ்கெட் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோதுமை மாவு, சுகர் பவுடர், கீ. சுகரை நாங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக வச்சுக்கிட்டோம். எந்த பவுலில் நீங்கள் கோதுமை மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த பவுலோட ஆஃப்க்கு சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வீட் ஃப்ளோர், சுகர் பவுடர் போட்டு 3 or 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுறதுனால நம்ம பிஸ்கெட் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம சுகர் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா இலகும். 1/4 கிளாஸ் இல்லைனா 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு பிஸ்கெட் நல்லா வரும். பிசைஞ்சு முடிச்சுட்டு மேலே நெய் கொஞ்சமாக தடவிக்கோங்க. நெய் தடவுறதுனால மாவு நமக்கு காயாமல் இருக்கும். தடவி வச்சுட்டு ஒரு 5 minutes மூடி வச்சுருங்க, அப்போ தான் மாவு நல்லா ஊறும். மாவை இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவை எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஆனால் சப்பாத்தி அளவுக்கு தின்னாக இல்லாமல் இந்த அளவுக்கு மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மொத்தமாக தேய்ச்சா தான் பிஸ்கெட் உங்களுக்கு சூப்பராக வரும். நான் ஒரு வாட்டர் பாட்டில் கேப் எடுத்து அந்த கேப்புக்குள்ளே சுற்றி நெய் தடவிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பிஸ்கட் கட்டர் இருந்தால் நீங்கள் பிஸ்கட் கட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க வாட்டர் பாட்டில் கேப்பை இந்த மாதிரி பிஸ்கட் கட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே ஷேஃபில் வருது. பிஸ்கெட்டும் உங்களுக்கு ஒரே ஷேஃபில் அழகாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனோன்னே ஒவ்வொரு பீஸாக உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பிஸ்கெட் உள்ளேயும் நல்லா வேகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிஸ்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம். அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.